படம் நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். கண்டென்ட் வந்து ஒரு பைக்ல ஒரு ஆவிங்க, அவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல முடியும். ஸ்பாய்லர் சொல்ல வரும்ல, ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. கருப்பு பல்சர் அப்படின்னா நம்ம நினைப்போம் பைக்கை பேஸ் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா இந்த பைக்கை பேஸ் பண்ண படம் கிடையாது. படத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேமிலியா பார்க்கலாம் மெயினா. ஏன்னா இன்னைக்கு வர படங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டபுள் மீனிங் அது இதுன்னு போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. படம் ஓவரால் நல்லா இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மெசேஜ் சொல்ல வராங்க. நல்ல மெசேஜா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. காமெடியா எல்லாமே சூப்பரா போகுது. சூப்பரா போகுது. தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பட்ஜெட் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். தேங்க்யூ. அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ள போறோம், அதை லேக்னு சொல்ல முடியாது. டைரக்டர் என்ன கன்வே பண்ண விரும்பினாரோ அதை கரெக்டா நல்லா இருக்கு. அந்த அந்த கதைக்கு உண்டான மீட்டர் என்ன தேவையோ அது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சரி, கண்டென்ட் அதான் சொல்லிட்டாங்களே, நான் வந்து சொன்ன வந்து ஆடியன்ஸ்க்கு விரும்பு போயும். இது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஆவி கதை, அவ்வளவுதான். நல்லா இருக்குண்ணா. படம் பார்த்தாச்சு நல்லா இருக்குண்ணா. படத்துல என்ன காமெடியா கமர்ஷியல் நல்லா இருக்கு. பேய் இது நல்லா பண்ண குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். குழந்தைங்களாம் வந்து இட்டு வந்து காமிக்கலாம். தினேஷ் சார் வந்து டபுள் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து முரளி கிருஷ்ணன் சார் வந்து நல்லா பண்ணிருக்காரு. அவர் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். அவரோட பிளாக் பஸ்டர் மூவி அடையணும். நல்லா கமர்ஷியல் பண்ண சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா பண்ணியிருக்காரு மன்சூர்லிங்க சார். டோட்டலா போவே நல்லாவே இருக்குண்ணா. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். கருப்பு பல்சர் படம் நல்லா இருக்கு. ஒரு ஜாலியா போற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு ஜாலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் லேகா இருந்துச்சு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பர். சாங் ஒன்று இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. அந்த கருப்பு பைக்கை வச்சுதான் படமே பண்ணியிருக்காங்க. ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கண்டென்ட் தான். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் பேய் படம் மாதிரியே தவிர கொஞ்சம் வேற மாதிரி காட்டுவாங்க. இதில் வந்து பல்சரை காட்டுறத விட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன கொஞ்சம் படம் லேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பல்சர் தான் ஒன்றுமே இல்லை, ஜல்லிக்கட்டு மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்க. அந்த கதையை சொல்லக்கூடாது இல்லை, பல்சரை வந்து இது பண்ணுறது தான் நடக்கிறது கதை. ஓகேங்களா, ஒரு தடவை பார்க்கலாம். அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதான். படத்துல காமெடியும் நல்லா இருந்தது. ஸோ பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இல்ல படத்துல ஹாரர் சீன்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? ஹாரர் சீன் வந்துதான். என்னன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலையை வந்து வில்லன் வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் லைட்டா ஹாரர் வந்து இன்க்ளூடிங் காலைய பேய் வரலாம். ஆமா, அப்படியே பேசுற பேய் அப்படிலாம் எதுவும் அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த காளையை வந்து இதுல வந்து இதுவா காமிச்சிருக்காங்க. படத்துல ஜாதியை பத்தில பேசிருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லைட்டா ஒரே ஒரு சீன் மட்டும் அதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எனக்கு தேவையில்ல, யாரு ஜெயிச்சாலும் பிரைஸ் இருந்ததுதானே. இந்த ஜாதிலாம் அதுல எடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை எடுத்துட்டு வந்து காமெடியில ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி மனசுல இருக்காது. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஒரு காமெடி தான் நல்லா இருக்காது. பார்க்கலாம் தாராளமா. ஒரு சுமாருக்கும் கீழே வாரம் ஒரு படம் தலைவா, அவ்வளவுதான். நல்லா பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்பு இருந்தும் அதை பயன்படுத்திக்க முடியலையோன்றதா என்னோட எண்ணம். ஏன்னா நல்ல பிளாட் எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படம்லாம் வந்து. டோரா படம், நயன்தாரோட டோரா படம் தான் ரெஃபரன்ஸா நான் சொல்லணும். அந்த படம் தான், அந்த படத்தோட கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதை மதுரை ஜல்லிக்கட்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு முயற்சி. அது இன்னுமே நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கும். 2 மணி நேரம் தான் படம் டைமிங், அதுவுமே நல்லது. பாடல்கள் பெருசா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் பேலன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு தினேஷ். எதுவுமே முழுசா பண்ணல, எல்லாமே அங்கங்க அப்படியே அதை தொட்டு விட்ட மாதிரி இருந்தது. இன்னும் நல்லா முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல படமா வந்திருக்கும். படம் நல்லா இருக்குங்க. 1க்கு 2 தடவை கூட பார்க்கலாங்க. இந்த படத்துல எந்த அசம்பிரதானமும் இருக்காது. இந்த குழந்தைங்களை மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஃபேமிலியோட போய் பார்க்குற படம் இந்த கருப்பு பல்சர். படத்துல என்னன்னா, ஒரு ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கிறவன வாழ்த்தணும். அவன் கீழ் ஜாதியா மேல் ஜாதியா பார்க்கக்கூடாது. அதுதான் இதுல மெயினானது. அவன் கீழே ரொம்ப ஏழை, ரெண்டாவது இல்லாதப்பட்டவன், ஆனா அவன் வீரனா இருக்கிறான். அது வந்து மேல் தரத்துல சில பேர் பிடிக்காதுங்கிறதுக்காக இந்த படத்தை. ஆனா ஒண்ணு, இது வந்து யாரையும் மனசு பாதிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு கற்பனை கதை தான் ஒரு எடுத்திருக்காரு தவிர டைரக்டர் வேற யார் மனசு புண்படுத்துற மாதிரி இல்லை. ஒரு ஜனரஜகமான படம்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பொங்கலுக்காக ரெடி பண்ண படம். ஆனா பொங்கல் தாண்டி வந்துச்சு. நல்ல படம், குடும்பத்தோட பார்க்கலாம். மன்சூர்லிகன் சாரோடைய ஆக்டிங் சூப்பர். அட்டகத்தி 2 வேஷம் பண்ணியிருக்காரு, டபுள் ஆக்ஷனு. அதில் வந்து மதுரைக்கார மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு. ஜல்லிக்கட்டை ஒரிஜினலாக இறங்கி அடக்கிற ஆளை அடக்கிற வீரன் போல அழகாக நடிச்சிருக்கிறாரு. சூப்பர்.
படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணே. எல்லாரும் வந்து குடும்பத்தோட படம் பார்க்கலாம். நல்ல படம். கருப்பு பல்சர் டைட்டில் வந்து சூப்பராக இருக்கு. கருப்புக்கு என்னடா கருப்பு பல்சர் மட்டும் டைட்டில் வச்சுட்டு பார்த்தேன். கதைக்குள்ளே போனால் தான் தெரியுது, தியேட்டருக்குள்ளே போனால் தான் தெரியுது இந்த கருப்பு பல்சருக்கும் அந்த கருப்புக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் வந்து வீரம், காமெடி, சென்டிமெண்ட்டு, இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு அதில் காட்டிருக்காரு. ஜல்லிக்கட்டில் போய் நேரடியாக பார்க்க முடியாமல் இந்த தேட்டர்லேயே அந்த சீனு அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தவங்க மன்சூர் அலிகான், அட்டகத்தி தினேஷ், மியூசிக்கு, கதாநாயகி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பாருங்க. சூப்பராக இருக்கு படம். படம் சூப்பராக இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா பண்ணியிருக்காரு. தினேஷ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ராங்ஸ்டார் ராகுல், அப்புறம் மன்சூர் அலிகான் சார், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கலக்கிருக்காங்க. ஸோ ஹீரோயின்ஸ் முதற்கொண்டு யாருக்கும் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியல. ஸ்க்ரீனில் வந்து எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு பற்றி படம் வந்து சொல்லப்படுது. ஜல்லிக்கட்டு அங்கே நடக்கிற பிரச்சனைகள், அங்கே நடக்கிற இப்போ யார் மேலே யார் கீழேன்றதை வந்து நிறையா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம தினந்தோறும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தான் அது. அதை தான் திரும்பியும் டேரக்டர் வந்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் நல்லாவே அவர் என்ன சொல்லணுமோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்லா சொல்லி சூப்பராக முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து படத்தை பார்க்கலாம். நல்லா இருக்கு.